Hello Rubies, welcome back to our channel. எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா டேட்டா ஃப்ளோ, அதாவது பாஸ்போர்ட்டுக்கு அடுத்து வெரிஃபிகேஷனுக்காக நம்ம சர்டிஃபிகேட் ஒரிஜினல் தானே வெரிஃபை பண்ணக்கூடிய டேட்டா ஃப்ளோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபோன்லேயே. சரியா? டேட்டா ஃப்ளோ மேக்ஸிமம் கல்ஃப் கண்ட்ரீஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா டேட்டா ஃப்ளோ பேஸ் பண்ணி தான் உங்களை வெரிஃபை பண்ணுவாங்க. சரியா? உங்களுக்கு எக்ஸாம் எழுதுனாலும் சரி, டிஹெச்ஏ, எஸ்சிஎஃப்ஹெச்எஸ்ஸு, அப்புறம் நர்சிங் ப்ரோமெட்ரிக் எல்லாமே பார்த்திங்கன்னா டேட்டா ஃப்ளோன்றதுலாம் வருது. டேட்டா ஃப்ளோ வெப்சைட்குள்ளே போய்ட்டு அங்கே ஸ்டார்ட் ஃபார் யுவர் வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு என்னென்ன கண்ட்ரின்னு பார்க்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கண்ட்ரிக்கு போக போகிறீங்களோ அந்த கண்ட்ரியை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். சரியா? நார்வே, யுனைடெட் கிங்டம், குவைத்து, கேஎஸ்னா கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா. சரியா? இதில் என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு ரிலேட்டடானதில் அதில் கிளிக் பண்ணிக்கணும். சரியா? மெடிக்கலுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சவுதி கமிஷன் ஆஃப் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் அதில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. இதுதான் சவுதி கமிஷன் ஆஃப் ஹெல்த் கமிஷன், முமாரிஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு போய்க்கணும். ஸ்டார்ட் யுவர் வெரிஃபிகேஷன், ஐ எம் நியூ அப்ளிகன் அப்படின்னு சொல்லிட்டு பிகன் அப்ளிகேஷன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகுது. இப்போ வந்து நம்ம மெயில் ஐடி வெரிஃபிகேஷனுக்காக முன்னாடியே ஐடி இருந்துச்சுன்னா நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு மெயில் ஐடி போட்டுட்டு அதில் நம்ம கண்டினியூ கொடுக்கணும். இங்கே வந்து ஒரு ஓடிபி வரும். ஓடிபியும் இதில் போடுற மாதிரி இருக்கும். இது மெயில் ஐடி வெரிஃபிகேஷனுக்காக ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அந்த பாக்ஸில் போட்டுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு இந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி தான் நீங்கள் மறுபடியும் இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கண்ட்ரி கோட்னா இந்தியானா +91 வரும். சரியா? உங்கள் மொபைல் நம்பர், அப்புறம் கண்டினியூ கொடுக்கணும். டேட்டா ஃப்ளோ ப்ராசஸ்ஸு மேக்ஸிமம் நர்சிங்க்கு கேட்குறாங்க. மிச்சம் என்னென்ன ஜாபுக்கு கேட்குறாங்கன்னு தெரில. நர்சிங்கு, அப்புறம் இந்த ஆல்ரெடி ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ்க்கெலாம் கேட்குறாங்க. கண்டினியூ கொடுத்துட்டோம். கண்டினியூ கொடுத்தோன்னே அது வெரிஃபை ஆகும். சரியா? அதுலேயும் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்காக போய்க்கலாம். இது வந்து வெறும் இது மட்டும்தான், வெரிஃபிகேஷனுக்கான ஒரு ஆப்பு லிங்க்கு. இந்த லிங்க்கை வச்சு மட்டுமே தான் வெரிஃபை பண்ணுவாங்க. உங்கள் இதில் என்னென்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, டிகிரி அதெல்லாம் வெரிஃபை பண்ணலாம். சரியா? அடுத்து வாட் இஸ் த லைசன்ஸ் அத்தாரிட்டி அப்படின்னு போட்டுட்டு நம்ம சவுதி அரேபியா வந்தனால சவுதி அரேபியா, இங்கே லைசன்ஸ் அத்தாரிட்டி சவுதி கமிஷன் ஆஃப் ஹெல்த்து. ஓகே, கண்டினியூ கொடுத்துக்கணும். ப்ரொஃபஷன், நீங்கள் என்ன ப்ரொஃபஷனுக்காக போட்டிருக்கீங்க. நர்ஸ்னால் நர்ஸு, டெக்னீஷியன், டாக்டர்ஸ், டென்டிஸ்ட், அலைடு ஹெல்த் சர்வீசஸ். நான் அலைடு ஹெல்த் சர்வீஸ், அதனால் அலைடு ஹெல்த் சர்வீஸ் கொடுத்துட்டேன். சரியா? நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன். இதில் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன், டிகிரி வெரிஃபிகேஷன், அப்புறம் நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்துடும். சரியா? பாஸ்போர்ட்டை நம்ம போட்டுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபஸ்ட் பேஜும் லாஸ்ட் பேஜும் மட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணுமே அதே ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆயிடுச்சு. நம்ம பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு லோட் ஆகிருக்கு. இதெல்லாம் கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கணும். எப்போ எக்ஸ்பைரி ஆகிறதுங்க கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்மிட் சேஞ்சஸ் கொடுத்துக்கணும். சரியா? கொடுத்தோடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன், உங்களே என்ன மாதிரி டாக்டர்னா டாக்டர், இன்ஜினியர் நம்ம மிஸ்டர்னு போட்டுக்கலாம். டெக்னீஷியன் சைடில் மிஸ்டர்னு வரும். நர்சிங்க்கும் மிஸ்ஸஸ்ன்னு வரும்னு நினைக்கிறேன். மிஸ்ஸஸ் அப்படி வரும். சரியா? எம்ப்ளாயர், நீங்கள் முன்னாடியே வேலை செய்கிறீங்களா இல்லை இப்போ வேலை செஞ்சுட்ருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா நாட் ஒர்க்கிங்னு கேஎஸ்ஏ கொடுத்துக்கலாம். சரி, நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகுது. எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்ளிகன் டைப் வந்து பார்த்தோம்னா ஃப்ரெஷராக இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக. நீங்கள் அங்கேயே எப்படி மேக்ஸிமம் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டாக தான் இருப்போம். அதனால் எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் டைப்பு, இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் அப்ளிகேஷன் கொடுக்குறோம் அப்படின்னம்னா நியூ, இல்லை ரினியூவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரினியூவலுக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். தென் கண்டினியூ கொடுத்துக்கலாம். செலக்ட் வெரிஃபிகேஷன் பேஜ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜ் மாதிரி. சரியா? எக்ஸ்பீரியன்ஸ்டு நான் ஃபிசிஷியன் வித்தவுட் ஹெல்த் லைசன்ஸு, ஆப்ஷனல் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், ஹெல்த் லைசன்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜ் மாதிரி. 500 SR 500 ரியால்ஸ் வருது, சவுதி ரியால்ஸ் வந்து வருது. சரியா? நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டு வித் ஹெல்த் லைசன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே அதுதான் கொடுப்பாங்க. லைசன்ஸ் இருந்துச்சுனால தான் நம்மளுக்கு விசா ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். சரியா? வித் லைசன்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னா எஜுகேஷனில் வந்து பார்த்தோம்னா எஜுகேஷனு ஒரு ஹெல்த் லைசன்ஸு, அடிஷ்னல் டாக்குமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது அடிஷ்னலாக வரும். சரியா? இதெல்லாமே சேர்த்துட்டு நம்மளுக்கு 500 ரியால். எக்ஸ்பீரியன்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் காசு எச்சாகும்னு நினைக்கிறேன். அப்புறம் கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தோன்னே அடுத்தது நம்ம பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தோம்னா நம்மளோட லைசன்ஸ் வெரிஃபிகேஷனுக்காக போகிறோம்.
இதுக்கு முன்னாடி நீங்கள் பேரை மாற்றிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோன்னா நோ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் இஷ்யூரிங் அத்தாரிட்டி. நான் சும்மா ரேண்டமாக தான் போட்டேன். நான் முன்னாடியே எல்லாமே எடுத்துட்டேன், ரேண்டமாக போட்டேன். அண்ணா யூனிவர்சிட்டின்னு போட்டேன், தமிழ்நாடு, கோயம்புத்தூர், இந்தியான்னு வந்துச்சு. சரியா, இதுக்கு நம்ம வந்துட்டு சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணோம். நம்ம என்ன மாதிரியான இதுவோ நம்மளோட யூனிவர்சிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ண சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் வந்து அதில் இது பண்ணிக்கணும். சரியா, அடுத்து குவாலிஃபிகேஷன் அட்டைன்ட் அண்ட் சர்டிஃபிகேட் டைட்டில்ஸ். ஓகேவா, இதில் நம்ம பிஎஸ்சி கார்டியக் டெக்னாலஜி படிச்சிருக்கோம், அதனால் பிஎஸ்சி கார்டியக் டெக்னாலஜி போட்டுக்கணும். ஓகே, அடுத்து டிகிரி இஸ் டிகிரி கோர்ஸ் கம்ப்ளீட்டட். முடிச்சிருந்தா முடிச்சிருக்கேன், இல்லைனா இல்லை, அந்த மாதிரி போட்டுக்கணும். மேக்ஸிமம் முடிச்சிருந்தா தான் உங்களுக்கு விசாவே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, என்ன ஜாபோ அந்த ஜாபுக்காக. அடுத்து என்ன டேட்டில் முடிச்சிங்கன்னு கொடுத்துருக்காங்க. நாமளும் ரேண்டமாக ஒரு டேட் போட்டாச்சு. சரியா, நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு மோட் ஆஃப் ஸ்டடி, நீங்கள் ஒருத்தங்க வந்துட்டு ஆஃப்லைனு ஆன்லைனு எல்லாமே படிப்பீங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லை ஓப்பன் யூனிவர்சிட்டினா ஓப்பன் யூனிவர்சிட்டி கொடுத்துக்கலாம். நம்மளது ஃபுல் டைமு, மேக்ஸிமம் மெடிக்கல் ஃபுல்லாமே ஃபுல் டைமில் தான் வரும். சரியா, நம்ம இப்போது இது அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. எஜுகேஷனல் டாக்குமெண்ட் ஏதாவது அடிஷ்னலாக இருந்துச்சுன்னா அதுக்கு, அதாவது எம்எஸ்சிலாம் பண்ணியிருக்காங்களே அதுக்கு ஒரு 300 SAR எக்ஸ்ட்ரா ஒர்க்கான இது சார்ஜஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. சரியா, இஷ்யூயிங் அத்தாரிட்டி. அடுத்து நம்ம லைசன்ஸு, நம்ம ஊர்லேயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு லைசன்ஸ் வச்சுருப்போம்ல, அது வந்து நம்ம போடணும். நான் இந்தியன் பேராமெடிக்கல் கவுன்சிலில் போட்டிருந்தேன், அது நியூ டெல்லி அதெல்லாம் இருக்குது. சரியா, அதனால் கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் கொடுக்குறோம். அதை வந்து நம்ம இப்போ அப்லோட் பண்ணுறோம். எல்லாம் JPG இது ஃபார்மேட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம அதையும் அப்ளை பண்ணியாச்சு. சரி, டாக்குமெண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அது வந்துட்டு அப்லோட் பண்ணி விட்டுறணும். ரொம்பவுமே ஈஸி ப்ராசஸ் தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்த்துட்டே போனோம்னா நம்மளே பண்ணிடலாம். நானே தான் பண்ணேன். கன்சல்டன்சி சைடில் போனோம்னா கண்டிப்பாக இப்படியும் ஒரு 30,000 35,000 கேட்பாங்க. நம்மளே பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 15குள்ளேயே முடிச்சுக்கலாம். சரியா, ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான். தப்பு பண்ணிடுவோம்னு நினைக்க வேணாம். வெறும் நம்ம சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண போகிறோம், அதிலே மெயில் ஐடி கொடுத்துக்கோம், அவங்க வெரிஃபை பண்ணிட்டு தான் பண்ண போகிறாங்க. சரியா, ப்ரொஃபஷனல் டைட்டில்ஸ் ஆஸ் பர் லைசன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்னு கொடுத்துருக்கோம். நான் சும்மா நர்சிங்னு கொடுத்தேன். சரியா, பார்ட் டைமாக ஃபுல் டைமான்னு கேட்குறாங்க. லைசன்ஸ் டைப்பு ஃபுல் டைம்னா ஃபுல் டைம், பார்ட் டைம்னா பார்ட் டைம் கொடுத்துக்கலாம். லைசன்ஸ் பீரியட் எத்தனை நாளைக்கான லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்டிவாக இருக்கா, எக்ஸ்பீரி ஆகிடுச்சான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆக்டிவ். அப்புறம் டேட்டு எப்போ ப்ரொடியூஸ் பண்ணாங்க, எது வரைக்கும் இருக்குது. சரியா, அது வந்து நம்ம கண்டிப்பாக போட்டுக்கணும். ஏன்னா வெரிஃபை பண்ணும்போது இதுதான் மெயினாக பார்ப்பாங்க. எது லைசன்ஸ் ஆக்டிவாக இருக்கா இல்லையா, எது வரைக்கும் இருக்குது, இஷ்யூயிங் அத்தாரிட்டி வந்து வெரிஃபையான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாமே பார்ப்பாங்க. சரியா, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், உங்களோட லைசன்ஸுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதையும் கொடுத்துக்கலாம். அடிஷ்னல் டாக்குமெண்ட்டை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக இதுவும் ஆட் ஆகும். ருப்பீஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். 300 ரியால்ஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். சரியா, அடுத்து நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், நான் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கொடுக்கல. நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் போய்க்கலாம். சரியா, இது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஃபார்மேட் வந்து பார்த்தோன்னா ஸ்டில் ஒர்க்கிங் தான் நம்ம கொடுப்போம் மேக்ஸிமம். இது 1 மந்த் ப்ராசஸ்ஸு, ஸ்டில் ஒர்க்கிங் தான் கொடுப்போம். ஸ்டில் ஒர்க்கிங் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டில் ஒர்க்கிங் சர்டிஃபிகேட்டில் நம்மளோட ஹாஸ்பிட்டலோட ஐடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா, ஹாஸ்பிட்டலோட வெப்சைட்டு இல்லைன்னா ஹாஸ்பிட்டலோட மெயில் ஐடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அனுப்பிவிட்டு தான் வெரிஃபை பண்ணுவாங்க. சரியா, இதில் கேட்டிருக்காங்க சர்டிஃபிகேட் காப்பியோட பேக் சைட் கேட்டிருக்காங்க, அதையும் அப்லோட் பண்ணியாச்சு. கடைசியாக வெரிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டானு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் கொடுக்குறோம். படுத்தோடனே ஆத்தரைசேஷன் முடிஞ்சிருச்சு. சரி, நேம் கொடுத்துருக்காங்க, கன்சென்ட் அண்ட் சப்மிட். ஓகே, வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தோம்னா எவ்வளோ ருப்பீஸ் ஆகுது. எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தோன்னா அது ஒரு 300 எக்ஸ்ட்ரா வந்திருக்கும், 800 ரியால்ஸ் மாதிரி வந்திருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்காதனால நமக்கு இப்போவே ப்ரொசீட் டு பேமெண்ட். 576 ரியால்னால் நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட எப்படியுமே ஒரு 13,000 சம்திங் வருது. அவ்வளோதான். இதை நம்ம வந்து டெபிட் கார்டு யூஸ் பண்ணால் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம இதை செக் பண்ணணும், ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும்னா டேட்டா ஃப்ளோ ஸ்டேட்டஸ் அப்படின்னு கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்கு போய்ட்டு டேட்டா ஃப்ளோ ஸ்டேட்டஸ்க்குள்ளே போய்ட்டு நம்மளோட சர்டிஃபிகேட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். சரியா, இதில் வந்துட்டு நம்மளோட ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்கணும். கிளைண்ட் நேமு நம்ம சவுதி கமிஷன் ஆஃப் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் கொடுத்தனால அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். நமக்கு ஒரு கிளைண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கும், நம்ம ஃபீஸ் பே பண்ணணுமே அந்த நம்பர் போட்டுக்கணும். பாஸ்போர்ட் நம்பர் போட்டோம்னா நம்மளுக்கு எந்த டைப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். என்னோடது இது நான் அப்பப்போ செக் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு.
இல்லை டேட்டா ஃப்ளோ கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பாசிட்டிவ்னு வந்துடும். பாசிட்டிவ்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரெட் கலர் வந்துச்சுன்னா இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, மறுபடியும் இன் ப்ராசஸ், இல்லைன்னா நாட் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிடுவாங்க.